525 வாக்குறுதி கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 525 வாக்குறுதிகள். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவித்தார் திமுக சார்பாக. அதுல 98% நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான அறிக்கை வெளியிட்டிருக்கார். உண்மைங்களா? 98% நிறைவேற்றிட்டாங்களா? அத்தனையும் பொய், வடிகட்டிய பொய். அதுக்கு ரோல் மாடல், அது ரோல் மாடல் திமுக. அதே போல போட்டோ ஷூட், ஸ்டிக்கர் ஒட்டி திறப்பதிலே ரோல் மாடல் திமுக அரசாங்கம், திமுக கட்சி. கூட்டணி கட்சியில 10 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி நடப்பதாக சொல்றாங்க. கூட்டணி கட்சி தொடர்ந்து திமுகவோட அங்கம் வைப்பதாக சொல்றாங்க. அதுல அங்கே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சொல்றார். அங்க அவர் ஒரு கருத்தை சொன்னார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய திரு அழகிரி அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். சாரை குடித்து விட்டு சக்கையை வழங்குகிறார் சொன்னார். அதுல ரோல் மாடல் திமுக. சாரை குடித்து விட்டு சக்கைய காங்கிரஸ் கொடுக்கிறாங்களாம், அது ரோல் மாடல். ஆக ரோல் மாடல் என்பதற்கு திமுகவுக்கு இதெல்லாம் அடையாளம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறீங்க. யாரு? அப்பா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுறாங்க. நாட்டு மக்களா புகழ்ந்து பேசுறாங்க உங்களை இல்லையில? அப்பாவை மகன் புகழ்ந்து பேசுறார், மகன் அப்பா புகழ்ந்து பேசுறாங்க. இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கிற நிகழ்வு. அது ஒரு குடும்ப கட்சி. நல்லா சிந்திச்சு பாருங்க. திரு கருணாநிதி அவர்கள் இருந்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அப்ப திமுக தலைவரார். அப்பொழுது பிறகு உதயநிதி ஸ்டாலின், இளநிலை மாநில செயலாளர், திமுகவுடைய இளநிலை மாநில செயலாளர். திருமதி கனிமொழி மகளினுடைய மாநில செயலாளர். இவ்வளவுதான் பதவி. வேற என்ன பதவி இருக்குது? முக்கியமான பதவி. ஒன்று தலைவர், இன்னொன்று இளைஞர் பொதுச் செயலாளர், 3 மகளிரணி செயலாளர். 3மே திரு கருணாநிதி குடும்பத்திலே இருக்குது. வேற எந்த குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்களா? ஆக அது குடும்ப கட்சி தானே? சொல்லுங்க, குடும்ப கட்சி தானே? வாரிசு அரசியல் தானே? வேற எவரும் அந்த திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் இருக்கின்ற வரை எவரும் அந்த கட்சியில உயர்ந்த பதவிக்கு வர முடியாது. உழைக்கலாம், ஆனா உழைக்கலாம். உழைப்பை சுரண்டுகின்ற குடும்பம் திரு ஸ்டாலின் குடும்பம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அதே போல இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தான் இருந்தாங்க. இப்போ திரு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா அம்மாவும் வந்துட்டாங்க. போதாதுக்கு அவர்களும் திரு ஸ்டாலினை புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக நாட்டு மக்கள் இவர்களை புகழ்ந்து பேசவில்லை, குடும்ப மக்கள் தான் திரு ஸ்டாலின் குடும்பத்தை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தது, புகழ் பாடிக்கொண்டிருக்க என்பதை நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எண்ணி பாருங்க, இன்றைக்கு நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, தமிழகத்திலேயும் இருக்குது, நம்ம நாட்டிலே இருக்குது. எந்த கட்சியிலாவது இப்படி குடும்ப ஆட்சி நடக்கிற கட்சி எதாவது இருக்குதா? இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? இன்றைக்கு கட்சியிலும் சரி, இல்லது ஆட்சி அதிகாரத்திலும் சரி, திரு கருணாநிதி குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். இங்க பாருங்க, திரு ஸ்டாலின் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திருமதி கனிமொழி அங்க மக்களவையில் அதுக்கு தலைவர். ஏன் அந்த கட்சியில் வேற எம்பி இல்லையா? ஆக திருமதி கனிமொழி மக்களவையில் அந்த குழுவுக்கு தலைவர் அவர். ஆக எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள் தான் ஆட்சியிலும் இருக்க முடியும், அதிகாரத்திலும் இருக்க முடியும், கட்சியிலும் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இன்றைக்கு ஒரு குடும்பம் வாழ, திரு ஸ்டாலின் குடும்பம் வாழ 8 கோடி மக்கள் சுரண்டி வாழ்வதை நாம் அனுமதிக்கலாமா? 8 கோடி மக்களுடைய மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் பிழைத்துக் கொண்டு இருப்பதற்கு பிழைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.